உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது மறுபடியும் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா? ஏதாவது ப்ராப்ளமா? யாரா? எதுக்காக அழுதுட்டு இருக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அம்மா இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க. வீட்டில் தான்க்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் இப்போ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா. அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவங்க நல்லா தான்க்கா இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருந்தேன்? ஏன் உனக்குன்ற புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா, சண்டையா? இந்த பையன் அதையாவது உன்னை திட்டானா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஒன்றும் இல்லை வாய் தான் சொல்லுது. மனசில் ஏதோ நினச்சிட்டே இருக்கிறியாட்டு இருக்குது. அதான்ற முகத்திலேயே தெரியுது. என்னமோ நடந்திருக்குது. சும்மா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் என்கிட்ட ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு இருக்குதா என்ன? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆட சும்மா சொல்லு. இல்லைக்கா, அது வந்து என்னன்னா, அடியே சின்னப்புள்ள, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? சுடுதண்ணி கேட்டு எவ்வளோ நேரமாச்சு, இன்னும் கொண்டு வராமல் இருக்கிற? என்ன சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டே என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வாங்கத்தா, உங்களுக்கு தான் சுடுதண்ணி தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? சரி இருங்க, கொடுக்குறேன். இங்கே குடிச்சிட்டு போங்க. இந்தாங்கத்தா சுடுதண்ணி. கொண்டா கொண்டா. இந்த தண்ணி கொண்டு வரக்கு இவ்வளோ நேரம் நானே தேடி வந்து குடிக்கிற மாதிரி இருக்குது. நான் தான் கொண்டு வரேன்னு சொன்னால, அதுக்குள்ள நீங்க ஏத்த வந்தீங்க? நீங்க தான் சமையல் கட்டு பக்கமே 4 நாளைக்கு வரமாட்டேன், இல்லை நீ தானே பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதான் நான் தான் எங்கேயும் போகாம வராமல் இங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கிறேனே. அப்புறம் எதுக்கு நீங்க இங்கே வரீங்க? இனியெல்லாம் இங்கே வராதிங்க. எதா இருந்தாலும் அங்கேயே சொல்லுங்க. அதான் பாக்குறீங்க, நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நானும் அங்கே உட்காந்து நீ என்னென்ன பண்றேன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆண்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ அம்மா சமைச்சிட்டே இல்லையா? ஒரே சத்தமா இருந்தது. டபக்கு டபுக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் போட்டு உருட்டிட்டு கிடக்குறேன். நீ தண்ணி எடுத்துட்டு வர வரைக்கும் நான் அங்கே விக்கிட்டு இருக்கணும். விக்கல் அப்படி எடுத்துட்டு இருந்தது. நீ உருட்டின சத்தத்திலே விக்கல் போயிருச்சு எனக்கு. சரி சரி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. பரவாயில்லையே, அடுப்பாங்கரையெல்லாம் நீட்டாக தான் வச்சிருக்கிற. அம்மா சோறு கீர் ஆக்குனியே இல்லையா? அப்படியே சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற. ஆக்கிட்டா ஏதோ ஆக்கி வச்சிருக்கிற. என்னமோ தெரியாம எல்லாம் போனை பார்த்து தான் ஆக்கியிருக்கிறேன். குத்தம் குறை இருந்தால் எதுவும் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு போனாமா. நீங்க தான் ஆக்கி பழகிக்கோன்னு சொல்லிட்டு நானே இப்போ தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நான் அப்படியே விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. சரிடி எப்படியே பழகினா சரிதான். சரி, என்னென்ன சமைச்சிருக்கிற? கொண்டு வா, சாப்பிட்டு பார்க்கலாம். டைம் ஆச்சுல்ல. சோறு ஆக்கிட்டு முருங்காய், கத்திரிக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கிறத. ஓ, சாம்பார் வச்சிருக்கிறியா? சரி. தொட்டுக்கறக்கெல்லாம் ஒன்றும் செய்யலையாடி? தொட்டுக்கருக்கு என்ன செய்யறது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால முட்டை கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கிறத. வேணா உங்களுக்கு அப்பளம் ஏதாவது பொரிச்சு தரா, சாப்பிடுங்க. வேற என்ன பண்றது, என்னால் இன்னைக்கு இவ்வளவுதான் பண்ண முடிந்தது. இதுக்கே பாருங்க 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. எங்கேயும் போகாம இப்படி சமையல் கட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன் நான். இப்படியா என்னை பாடா படுத்தி எடுப்பீங்க? எங்கத்தா, எப்படி சுத்திட்டு இருந்தேன் நான்? என்னை கொண்டு வந்து இப்படி சமையல் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு நான் இங்கே வெளியே போகாம உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கிறேன். சரிடா. இதே மாதிரி அண்ணாடு வீட்டு பொறுப்பெல்லாம் ஏத்துட்டு இந்த குடும்பத்தை ஒழுங்கா கவனி. சரியா? சமையல் வேலை, மிச்ச வேலை, எல்லா வீட்டு வேலையும் நீ தான் பார்க்கணும். நான் எத்தனை நாளைக்கு தான் பார்க்கறது? இத்தனை நாள் நான் தான் உனக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு மட்டும் நான் மட்டும் சமையல் கட்டுக்குள்ளே இருக்கலையா? என்னத்த, நீங்களும் நானும் ஒண்ணா? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜுஜிபி மேட்ரு. சர்வ சாதாரணமா உப்புன்னு ஊதிட்டு போயிடுவீங்க சமையல் வேலையெல்லாம். நீங்க எப்படியாத்தா 10 நிமிஷத்துலயே ஆக்கிடுறீங்க? மிஞ்சி போனா 20 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஆக்கிடுறீங்க. எனக்கு என்னத்தா 2-3 மணி நேரம் ஆகுது. இப்படிதான் டெய்லி ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? இவ்வளோ நேரமா சமைக்கிறதுக்காகும். ஆனா எப்படி நீங்க மட்டும் சட்டுன்னு வந்துடுறீங்க? உள்ள போனது வெளியே வரதே தெரிய மாட்டேங்குது. கேட்டா ஆக்கியாச்சுன்னு சொல்றீங்க. என்ன பண்றீங்க, பாக்குறீங்கன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு இதுக்கு 2 நேரம் நடக்கிறீங்க, சோறு ஆக்கியாச்சுங்கிறீங்க. நான் பாருங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா என்ற நிலைமை ரொம்ப மோசமா போயிடத்த. பார்த்து ஏதாவது எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் ஏதாவது வேற வேலை இருந்தா கொடுங்கத்தா. இந்த சமையல் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. பார்க்கவே முடியலத்தா. எதுக்கத்தான் எனக்கு இந்த பொறுப்பெல்லாம்? இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கத்தா. அடியே, நீ என்ன நடிப்பு நடிச்சாலும் நான் சொன்னது சொன்னதுதான். நீ தான் இதெல்லாம் இனிமேல் செய்யணும். காலை கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டேங்குதே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு எப்படியாச்சும் இந்த பொழுது ஓட்டிட்டு இதுல இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா இந்த இலை உஷாராக தான் இருக்குது. என்னடி வணங்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. பேசாம நான் எங்கேயாச்சும் வேலைக்காச்சும் போடலான்ட்டு தோணுது எனக்கு. அதான் வேலைக்கு போற, அதை பண்ற, பிசினஸ் பண்ற, அப்படி இப்படின்னு ஜூஸ் கடையை நம்ம போட்டேன். கடை ஓட்டு ஒரு வாரம் 10 நாளும் கூட இல்ல. கடையும் காணும், ஒன்னையும் காணும். நீ வாட்டுக்கு மறுபடியும் தண்டனை ஆடிட்டு இருக்கிற. ஆமா, நான் கடை போட்ட நேரம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா மழை வருது, காத்தடிக்குது. அப்பப்போ மழை வந்தால் எவன் தான் ஜூஸ் வாங்கி குடிப்பான்? யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஜூஸ் கடை வச்சு என்ன பண்ணுறது? அதனால தான் இருந்த பழங்கள் எல்லாம் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுட்டு கடையை கவர் போட்டு மூடி வச்சுட்டு இருந்த பழங்களை ஜூஸ் போட்டு நாங்களே குடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? வேறு பிஸ்னஸ் தான் ஏதாவது பார்க்கணும்னா, இல்லாட்டி வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன். வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன சமையல் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னைய சாவடிக்கிறீங்க. என்னதான் பண்ணுறது? ஆமா, சும்மா வேணும்னு குறை சொல்லிட்டு இருக்கிறேன் பாரு. நீ இதெல்லாம் கத்துக்கணும்டி. எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பழகாம இருக்க போற? என் ஆயுஸ் இருக்கிறப்பவே கொஞ்சம் எல்லாம் பழகிக்கோ. நான் இல்லாத காலத்துல அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். நான் இருக்கிறப்பவே உனக்கு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்னு வையே. நான் கண்ணு மூடுறப்ப நிம்மதியா மூடுவல. அதுக்கப்புறம் என்ற வேற நீ வைனி நீ தானே பார்த்துக்கோணும். நீ எத்தனை காலத்துக்கு தான் நான் உழைச்சிட்டே இருக்க முடியும் இந்த வீட்டுக்காக சொல்லு? எனக்கும் வயசாகிட்டு இருக்குது இல்ல. எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் கூட தெரிய மாட்டேங்குது. நானும் இப்படியே இருந்து நீ இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்து எப்படிடி? வீட்டு பொறுப்பு, குடும்ப பொறுப்பு எல்லாம் ஏற்றுக்கணும்ல.
அத்தா அத்தா இப்படியெல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யற கத்துக்கிறேன். அதுக்காக இந்த மாதிரி சொல்லாதீங்க அத்தா. நீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இன்னொரு தடவை இப்படி சொன்னீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஆமா, நெருப்புனா வாய் சுட்டுறவா போகுது. என்னைக்காவது நடக்கிற நாள் தானே, அதை தானே சொல்றேன். நாளைக்கு கூட நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் நம்ம காலக்கெடுவா சொல்லிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானடி ஆகணும். பாருங்க மறக்க மறக்க அந்த மாதிரி பேசாதீங்க அத்தா. அவ்வளவுதான். நான் தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன? நான் அதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இனிமேல் இருந்தாலும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னு சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். அதை விட்டு தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு யானை போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசாம போய் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க, போங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. எனக்கு எங்க அண்ணனுக்கு வேற யாரு இருக்கிறா உங்களை தவிர? நீங்களே இப்படி எல்லாம் பேசினா என்ன பண்றது? இந்த மாதிரி பேசாதீங்க தான், நான் நல்குரு வைக்கிறோம். அதுக்கு இல்லடி சின்ன புள்ள, என்னைக்கு இப்படி நடக்கிறது தானே. எனக்கும் வயசாகுதுலடி, முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீ தான் எல்லாம் பாத்துக்கோணும். அதுக்கு தான் சொல்றேன் நான் இருக்கிறப்பவே எல்லாம் கத்துக்கிட்டேன்னு வையி, நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. அதான் சரின்னு சொல்லிட்டல, நீங்க மறக்க மறக்க இதே மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. சரி போய் உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு சாப்பிடுவீங்களாமா? அது சரிதான். சாம்பாரெல்லாம் நல்லா வச்சிருக்கிறியாடி? வெக்க தெரிஞ்சதா இல்ல ஏதாவது சொதப்பி கிடப்பி வச்சிருக்கிறியா? சாப்பிட்டு பாருங்க தான். நான் எத்தனை வீடியோ பார்த்து தான் சமைச்சிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்க எதுக்கு சாப்பிட்டு பாருங்க, சரியா? சரி சரி, கொஞ்சமா போட்டுட்டு வா, ஒரே ஒரு வாய். நிறைய சாப்பிட முடியாது, என்னமோ மாதிரி இருக்குது. சரி, பாத்திரத்தினோடு எடுத்துட்டு வா, போதும். நீயும் போட்டு சாப்பிடு. சரிங்க அத்தா. அது இல்லக்கா, எங்க ஆண்டி இருக்காங்கல்ல, எங்க ஆண்டி அவங்க என்னை ரொம்ப திட்டிட்டாங்கக்கா. உங்க ஆண்டியா? யாரு? கருப்பாயாத்தாவா? ஆமாக்கா. அந்த கிழவிய திட்டுச்சு. அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அது ஏற்கனவே கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் பேசும். அது மருமகனால அப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நானால வாரு என்ற மாமியாரால என்ன அப்படி கழுவி ஊத்துவாங்க. நானால உட்காந்தா நாள் முழுக்க உட்காந்து அழுதுட்டு இருக்கோணும். அதெல்லாம் பழகிக்கும். அப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா. அது இப்போ உனக்கு புதுசு தானே, அதனால அப்படிதான் இருக்குது. அதையெல்லாம் கண்டுக்காது, இதுக்கெல்லாம் அழுவாங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். என்னக்கா சொல்றீங்க? அப்ப மாமியாரன்னு இப்படிதான் இருப்பாங்களா? நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்களா? அட ஆமாரா, மாமியாரனா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கெத்து காட்டணும்ல, அதுக்காக அப்படிதான். நம்ம நல்லா இருந்தாலும் திட்டுவாங்க, நம்ம நல்லா இல்லாட்டியும் திட்டுவாங்க, நம்ம வேலை செஞ்சாலும் பேசுவாங்க, நம்ம செய்யாட்டியும் பேசுவாங்க. அவங்க எப்பவுமே பேசுறவங்க. மாமியாருன்னு அவங்கள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. அதெல்லாம் சம்பிரதாயம், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டோம் வையே, நம்ம காலத்துக்கு உட்காந்து ஏன்னு உன்ன மாதிரி அழுக வேண்டியதுதான். அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கணும். நம்மளையெல்லாம் விடு, சின்ன பிள்ளை இருக்கிறாள், நம்ம வீட்டு பக்கத்து வீடு தானே. அவங்க மாமியாரால அண்ணாட அவளை பிடிச்சி எப்படி திட்டிட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? நான் என்ற மாமியாரே அதுக்கு பரவாயில்ல. அவங்க வீட்டில் அண்ணாட அவங்கள திட்டு வாங்குவாங்க. அதுக்கு பயந்துட்டு அவள் வெளியே ஓடி வந்துடுவா. ஆமா, எங்க அவளை ஆளவே காணோம்? பக்கத்து வீடு தானே, ஒரு சத்தத்துக்கு காணோம். வெளியே வரலாம், வீட்டில் தான் இருக்கிறாளா இல்லையா? நீ பாத்தியா காலையில இருந்து? இந்த வீட்டுக்கு ஏற்ற வீடு தானே. நான் இன்னைக்கு பார்க்கவே இல்லைக்கா, அவங்க வெளியவே வரவே இல்லை. வெளியே வரலையா? அவங்க மாமியார் அவளுக்கு நல்ல வேலை கொடுத்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. என்னத்தா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? என்னமோடி, ரொம்ப மோசமெல்லாம் இல்ல, என்னமோ பண்ணிருக்கிறேன். பார்க்கலாம், உப்பு சப்பு இல்லாம தான் இருந்தது, ஏதோ பத்தி சோறு திங்கிற மாதிரி. சரி சரி, பரவாயில்ல, போக போக எல்லாம் சரியாயிரும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ. சரிங்க அத்தா. சரி, நீங்க வேணா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறீங்களா? இருக்கட்டும் சின்ன புள்ள, இப்பதானே சாப்பிட்டேன். அது என்னமோ இப்ப படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த சுப்பாவை பார்த்து 2-3 நாள் ஆச்சு. நான் அப்படியே ஒரு எட்டா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன், சரியா? ஏங்கத்தா, உங்களுக்கு தான் முடியலையில, நீங்க எதுக்கு போறீங்க? சுபாத்தா வேணா இங்க வரட்டும், நான் வேணா வர சொல்லட்டுமா? இல்லடி சின்ன புள்ள, வேண்டாம் விடு. அவளை பாவ எதுக்கு இங்க அலைய வைக்கணும்? அவளும் கொஞ்சம் முடியாதவ தானே. நானே அப்படியே பொடி நடியே போய் சித்த நேரம் அங்கேயே உட்காந்துட்டு தூக்கம் வந்து அப்படியே திண்ணையிலே கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரி, அப்படியே போயிட்டு வரட்டுமா? நானே வீட்டில் இருப்பீல்ல, இங்கே போயிட மாட்டியே? பள்ளிக்கூடத்துல இருந்து பையன் வர நேரம் ஆயிரும்ல, அங்கேயாச்சும் போயிடாதடி. சரிங்கத்தா, வீட்லயே இருக்கிற, எங்கேயும் போகல. சின்ன புள்ள, வீட்டில் இருக்கிறியா? வந்துட்டாலாட்டுக்கு அந்த ராமாயி மருமக கூப்பிட்றா, வேற சத்தம் தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அவ கூட சேர்ந்து எங்கேயாச்சும் போயிடாதடி சின்ன புள்ள. இல்ல நான் போக மாட்டேன். அவனை போகல, அதனால இங்க வந்திருப்பா. நான் நம்ம வீட்டு வாசல்லே உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். நீங்க வேணா போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போங்க. நான் கூட்டிட்டு வந்து விடுறதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போய்க்குவேன். சரி சரி, இங்கே வேசோன்னா உட்காந்து வேசு வீட்டுக்கு முன்னாடியே எங்கேயாச்சும் போயிடாதா? சரிங்கத்தா. சின்னப்புலா, அடியே சின்னப்புலா. இதை வரையறடி. வீட்லயே இருந்தியா? சின்னப்புலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், வெளியே வரக்கு இவ்வளோ நேரமா? ஆமாடி, எங்க அத்தை சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க கிட்ட பேசிட்டு. அதனாலதான். என்ன, நீயே வந்துட்டியா? ஆமா, நீ தான் வெளியே வரமாட்டேன்னு சொன்னீல்ல, வீட்டில் வேலை இருக்குது அது இதுன்னு. சரி, அதான் அப்படியே நானே வந்தேன். என்ன பண்ற, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஏதோ செஞ்சேன்டி. எவ்வளோ நேரம்டி, ஐயோ நமக்கு என்னடி சமையல் வேலைன்னு இவ்வளோ கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு செஞ்சதே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. எப்படியோ எங்க அத்தை திட்டலாம் இன்னைக்கு, உப்பு சப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, போக போக கற்றுக்கோன்னு சொல்லிடுச்சு. என்னமோ சாப்பிட்டுட்டு சுப்பாயத்தா வீட்டுக்கு இப்போ தான் போகிறாங்க. சரி, நீ எங்கேயும் போயிடாதா, எங்கேயும் வீட்டு வாசலே உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் அத்தை.
சரி இங்கே இருடி சரியா? சரி கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வேணா அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். என்ன வந்து ரொம்ப நேரமாச்சா நீ என்ன ஆரா கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமாடி சின்ன புள்ள, இந்த புள்ளையும் பாவம் தாண்டி, உன் மாமியார் ஏதோ திட்டிருச்சுன்னு இங்க நின்று அழுதுட்டு இருந்தா. சரி அதான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். மாமியாருங்கன்னு அப்படிதான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் அழுக கூடாதுன்னு அப்படியே புத்தி சொல்லிட்டு இருந்தேன். எனது திட்டுனாங்களா? யாரா உங்க மாமியார் திட்டுனாங்களா? எதுக்கு திட்டுனாங்க? அது ஒண்ணு இல்லக்கா, எங்க ஆண்டி குக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ பாத்திரத்துல ஆயில் விட்டு அது என்னமோ Black கலர்ல ஒண்ணு போட்டாங்களா, அது அப்படியே தெரிச்சு எங்க ஆண்டி மேல விழ பார்த்ததா. எங்க ஆண்டியை கவர் பண்ற சொல்லி பிளைட் எல்லாம் எடுத்து அப்படியே கவர் பண்ணிட்டேன்னா அதுக்கு தான் எங்க ஆண்டி என்னை திட்டுனாங்க. என்னது கடுகு போட்டு வெடிச்சுதா அதுக்கா? எஸ் 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 அதேதாக்கா. அது டபார் டுபார்னு வெடிக்குதுக்கா. எங்காச்சும் எங்க ஆண்டிக்கு அடிபட்டுரும், நம்ம அதனால நம்ம ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சு அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கு போய் என்ன போய் திட்டுறாங்க. நான் நல்லது தானே பண்ணினேன். ஆமா நீ ரொம்ப நல்லது தான் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நான் சொன்னலாரா, நீ நல்லது பண்ணாலும் அப்படிதான் பேசுவாங்க சரியா? பரவாயில்லக்கா, உங்க 2 பேருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு. பண்ணிடலாம். அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அதுக்கு தானே. உனக்கு ஹெல்ப் பண்ணாம நாங்க வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம்? விடு கவலைய, பாத்துக்கலாம். ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா 2 பேருக்கும். ஆரா விடு விடு, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இனி எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. போக போக நீயே எல்லாம் கத்துக்குவேன், கவலைப்படாத சரியா?